இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில 5 வயசு குழந்தைய அந்த பள்ளியோட முதல்வர் பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் இதுக்காக பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் அந்த அந்த ஸ்கூலுக்கு முன்னாடியும் இந்த காவல்துறை குற்றவாளிகளை கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க. இதுல என்ன ஒரு கொடூரமான விஷயம் அப்படின்னா, அப்படி என்ன நீங்க பாத்துட்டீங்க? 5 வயசு குழந்தைகிட்ட அப்படி நீங்க என்ன என்ன காமத்தை நீங்க 5 வயசு குழந்தைகிட்ட நீங்க அப்படி என்னத்த பாத்துட்டீங்க? ஏன் உங்க உங்க மனைவிகள்ட்ட நீங்க பாக்காததை நீங்க அங்க பாத்துட்டீங்களா? எனக்கு புரியல, எனக்கு சத்தியமா. உங்களுக்கு புரியல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க மனைவி இருக்கு. அவ்வளோ உங்களுக்கு காஜியா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க உங்க மனைவிட்ட அழகா போங்க. இல்ல நீங்க தான் நல்லா பணம் சம்பாதிக்கிறீங்களா, பணம் குடுத்து வேறொரு இடத்துக்கு போங்க. இல்ல 5 வயசு குழந்தைகிட்ட நீங்க பண்றீங்க, ஏதோ பண்றீங்களே, உங்களுக்கு குழந்தைகள் இல்லையா? உங்களுக்கு பெண் குழந்தைகள் இல்லையா? நீங்க ஏன் அவங்கள்ட்ட போகல? அடுத்தவனோட குழந்தைங்க அவ்வளோ இது இருக்குன்னா உங்களுக்கு போங்க. நீங்க உங்களோட குழந்தைகள்ட்ட போங்க. இதெல்லாம் பார்க்கிறப்ப ரொம்ப ஒரு எவ்வளவு ஒரு கேவலமான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் எனக்கு வருது. அது எனக்கு அது அது வார்த்தைகளால ஐ கான்ட் எக்ஸ்ப்ளோர் அந்த வீடியோ அவ்வளவுதான். இதுக்கு என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு கேவலங்கட்ட அத்துமீறி அந்த மாதிரி ஒரு மிருகங்களுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ராஜ்மோகன் டெஃபினட்டா ஒரு ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி தவறுகள் செய்யறவங்க அந்த பள்ளிகளோட லைசன்ஸே கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறதுதான். தண்டனைகள் ரொம்ப கொடூரமா இருந்தா தான் அந்த தவறுகள் மறுபடியும் திரும்ப திரும்ப நடக்காது அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. டெஃபினட்டா இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது மிக தாழ்மையோட நான் கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப அருவருப்பா இருக்கு. 5 வயசு குழந்தைகிட்ட நீ அப்படி என்ன காமத்தை பார்த்துட்டேன்னு எனக்கு எனக்கு தெரியல, எனக்கு சத்தியமா.